சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருநாதா சிவசிவா. எல்லாம் வல்ல குருநாதர் திருவடிகளை வணங்கி இன்றைய காணொளியில் நம்முடைய சரணாகதி சேனலை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய கரண்ட் டாபிக், இப்போ கரண்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது எந்த இடத்துலையும் ஒரு அரசியல் சார்ந்தோ அல்லது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கோ இடமில்லாமல் உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விளக்கம். இந்த காணொளி என்னவென்றால், திருப்பரங்குன்றம் நடப்பது என்ன அப்படிங்கிறத அந்த காணொளியுடைய தலைப்பாக நம்ம இதை வச்சுக்கிறோம். ஏன் நாம் இந்த விஷயத்தை தொடரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் மதவாதிகளிடம் அரசியல்வாதிகளிடம் ஏமாந்து போகிறார்கள், அவர்கள் எப்படி ஆண்டவனை தங்களுடைய காரியங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை ஆன்மீக உணர்வுள்ள ஒவ்வொரு பெரியோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் எந்த இடத்திலும் யாரையும் புண்படுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதமே. உண்மையில் எங்களுக்கு தெரிந்த உண்மை விவரங்களை எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதற்காக மட்டுமே இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுகிறோம். அதனால் பொறுமையாக இதில் என்ன சொல்ல வர்றோங்கிறத நீங்கள் கவனித்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எந்த இடத்திலும் அரசியல் சாயம் பூசப்பட்டதல்ல. எந்த இடத்திலும் யாரையும் புண்படுத்தும் நோக்கமும் எங்களுக்கு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது? எப்படி திடீர்னு இத்தனை நாளில் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ அங்கே தோன்றுறது? என்ன காரணம்? எதற்காக இந்த போராட்டங்கள், எதற்காக இந்த குழப்பங்கள், எதற்காக இந்த மத சண்டைகளுக்கான ஒரு அறிகுறிகள், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இப்போ என்னென்னா, திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது முருகனுடைய முதல் படை வீடு. அது 2000 வருடம் காலங்களுக்கு முற்பட்டது. தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், திருமுருகாற்றுப்படை, இந்த மாதிரி எல்லா இலக்கியங்களிலும் முருகனை பற்றி, அந்த மலையை பற்றியும் தெளிவாக பாடல்கள் இடம்பெற்று இருக்கிறது. அதனால் அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல முதல் பாயிண்டே அடிபட்டு போகுது. முருகனுக்கு தான் அந்த மலை சொந்தம் அப்படிங்கிறது அடிபட்டு போகுது. இன்னொன்று என்னென்னா, அது நடந்த அந்த பாடல்கள் பாடப்பெற்ற காலகட்டத்திற்கும் இந்த மதம் தோன்றக்கூடிய காலகட்டத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்புறம் தான் இது வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னொன்று, இந்திய அரசியல் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, முகலாயர்கள் நம்ம இந்தியாவை நோக்கி எதற்காக வந்தார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லையும் ஆலயங்கள் உடைக்கப்படுகிறது, ஆலயங்கள் சூறையாடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இந்த மாதிரியானது தான் வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதற்காக நான் என்ன சொல்லணும், இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி இருக்காங்க, அதனால் நாம் அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அதை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவ்வளவு நாளாக அங்கே எல்லாருமே திருப்பரங்குன்றத்தில் ஒரு சகோதரர்களாக, மாமன் மனுஷானா அப்படி தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் தர்காவுக்கு போயிருக்காங்க. நம்ம மதத்தை சேர்ந்தவர்களும் காசி விஸ்வநாதரை போய் வணங்கியிருக்காங்க, முருகனை வணங்கியிருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை. அப்போது அந்த தர்கா இடத்துல ஆடுகளை, கோழிகளை பலியிடுவது அப்படிங்கிறது இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறது தான் உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர்வாசிகளும் சொல்கிறாங்க. அதே மாதிரி வரலாற்றுலேயும் எந்த பதிவேடுகள்லையும் இந்த மாதிரியான வழிபாடுகள் நடத்தப்பட்டதா எந்த ஒரு சரித்திரமும் இல்லை. அப்போ திடீர்னு அங்கே கூட ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் சரியானதாக இருக்காது அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய கருத்து. என்ன காரணம்னா, அங்கே சுமூகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாடுகளையும் அந்த வழிபாட்டு ஸ்தலங்களையும் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு உள்ளாக்கி, நீங்கள் ஆடு எங்கே வேணாலும் வெட்டிக்கலாம், அங்கே தான் போய் வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு வெட்டலான்னு போகும்போது அவங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே சண்டை வருது, அங்கே மத உணர்வுகள் தூண்டப்படுது. அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன், என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வரலாற்று பதிவேடுகள் எங்கேயுமே அந்த மலை சிக்கந்தர் மலை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஸ்ரீகந்தர் மலை என்று தான் அது இருந்திருக்கிறது. ஸ்ரீகந்தர் மலை என்பது இப்போது சிக்கந்தர் மலை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்குண்டான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. அப்படியே இருந்தாலும் நீங்கள் மேலே போய் வழிபாடுகள் பண்ணுறக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறக்கோ யாரும் தடையாகவும் இல்லை. மேலே அந்த ஒரு புனிதமான எங்களுடைய திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மேலே கொண்டு போய் அசைவங்களை உண்பது, ஆடு கோழிகளை பலியிடுவது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். அதை இஸ்லாமிய சகோதரர்களும் புரிஞ்சுக்கணும். எல்லா இஸ்லாமியர்களும் மதவாதத்தை தோன்றவங்களும் இல்லை, எல்லா இந்துக்களும் மதவாதத்தை ஆதரிக்கிறவங்களும் இல்லை. எல்லார் இடத்துலையும் எல்லாரும் சமமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் நம்ம இஸ்லாமிய சகோதரர்களோட வியாபார ஒப்பந்தங்களை பண்ணி அவங்களுக்குள்ள நம்ம கண்டினியூவாக நம்ம வியாபாரங்களை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அவங்களும் நம்ம வியாபாரங்களை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில விஷயங்களில் அங்கே பாய் கடைக்கு போங்க, அங்கே நல்லா இருக்கும், அங்கே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்கிறோம். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு சகோதரங்களாக தான் பழகிட்டு இருக்கோம். நாமளும் அதை வாழ்வதற்கான எந்த ஒரு தடைகளையும் நாம் சொல்வதில்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அதில் குளிர்காய் நினைக்கின்ற அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு, ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திட்டு, அந்த ஆன்மீகத்தை சண்டைகள் இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல், சகோதரத்துவத்தோடு
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த கோட்பாட்டோடு நாம் அதை அணுக வேண்டும். இறைவன் ஒருவனே என்பது எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. அதில் நாம் உடன்படுகிறோம். இறைவன் உருவமற்றவராக வச்சுக்கலாம், உருவத்தோடு வச்சுக்கலாம். அது அவங்களுடைய மத சம்பந்தமான விருப்பத்தையும் ஆசையும் நம்பிக்கையும் கோட்பாட்டையும் பொறுத்தது. இதில் யாரும் யாரிடத்திலும் தலையிடுவதும் இல்லை. அவரவர்களுடைய நம்பிக்கை, அவரவர்களுடைய வேண்டுதல், அவரவர்களுடைய ஆன்மீகம் அவரவர்களுக்கானது. இதில் யாரும் தலையிடுவதை நாம் விரும்பவில்லை. அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் கட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்ச்சி வலைகளில் ஆன்மீக பெருமக்கள் விழுந்துவிடக் கூடாது என்பதை ஒரு எச்சரிக்கையாக இந்த பதிவிலை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் திருப்பரங்குன்றத்துக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் தேவையில்லை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாமியர்களும் நமது மதத்தினரும் அங்கு அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா சென்னிமலையில் அது கர்த்தர் மலை அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிச்சது. இதெல்லாம் இந்த சமீப காலமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் தயவு செய்து ஆதரிச்சுக்காதீங்க. அது அப்படி ஒரு உண்மையில் கிடையாது. என்ன உண்மைகளோ அதை ஏற்றுக்கிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வழிபாடுகள் நடத்தி அவங்கவுங்க கடவுளை ஆராதனை பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதனால் இந்த அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளில் ஆன்மீக பெருமக்கள் விழுந்து கடவுளர்களுக்கு பாவம் செய்யாதீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, என்ன உண்மை நிலையோ அந்த நிலையை ஏற்றுக்கொண்டு அதற்கு மற்ற மாற்று மதத்தினரும் வழிவிட்டு சகோதரர்களாக ஒன்றாக வாழ்வோம், அனைவரும் நன்றாக வாழ்வோம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.